ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. வேறு தேர்தல் காரணமாக, தேர்தல் பணிச்சுமை காரணமாக முழுமையாக இதில் பங்களிக்க முடியவில்லை. என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துள்ளோம். ஆயுதத்தில் நம்ம இன்னைக்கு மிக முக்கியமான விஷயம் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை கிட்டத்தட்ட ஊடகம் என்று ஒன்று இருந்தால் அந்த அத்தனை ஊடகங்களும் நடத்தி முடித்து விட்டன. ஒரு ஊடகம் பாக்கி கிடையாது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை அந்த அளவுக்கு இல்லாமல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை அகில இந்திய அளவில் பல தேசிய நிறுவனங்கள் நடத்தியிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தளவு மிக குறுகிய சில நிறுவனங்களை நடத்தியிருக்கின்றன. விரல் விட்டு அளவில் சில நிறுவனங்கள் மட்டுமே நடத்திருக்கின்றன. நாம் தந்தி தொலைக்காட்சி ஏற்கனவே 2014 செய்தது போலவே 2016 தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் தேசிய அளவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 முடிவுகள் இருந்தபோது எல்லா முடிவுகளுமே அறுதி பெரும்பான்மையை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொடுத்திருக்கின்றன. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும், டைம்ஸ் நவ் ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும், சி ஓட்டர் அப்படிங்கிற கருத்து கணிப்பு மட்டும் அதிமுகவுக்கு பெரும்பான்மை கொடுத்திருக்கிறது. நம்முடைய தந்தி தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்புடைய முடிவுகளாக, நமது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 111 இடங்களும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 99 இடங்களும், மக்கள் நல கூட்டணிக்கு 3 இடங்களும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 இடங்களும், பாஜகவுக்கு 1 இடமும், இழுபறியில 16 இடங்களும் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல 52 இடங்கள் இழுபறியில் இருந்தன. அந்த இழுபறி நிலை என்பது மிக குறுகிய அளவில் குறுகி 16 இடங்கள் மட்டுமே இழுபறியாக மாறி இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வாக்குப்பதிவுக்கு முந்தைய கருத்து 102 அதிமுக இருந்தது, 111 அதிகரித்திருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு முன் 79 இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 99 20 இடங்கள் கூடியிருக்கிறது. மக்கள் நல கூட்டணிக்கு எதுவுமே இருக்கிறது, 3 இடங்களாக அதிகரித்திருக்கிறது. அதே பாட்டாளி மக்கள் கட்சி 1 இருந்த 2 அதிகரித்திருக்கிறது. பாஜகவுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தது, 1 மாறி இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 232 தொகுதியில் வாக்குப்பதிவுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்பது 234 தொகுதிகளுக்கு இருந்தது. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்பது எக்ஸிட் போல் என்பது நம்ம 232 தொகுதியில் நடத்தினோம். அரவக்குறிச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் தேர்தல் நடத்தப்படவில்லை என்பது நீங்கள் அனைவரும் அறிந்தது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் நிச்சயமாக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கலாம். இதை அறிவியல் பூர்வமாக நடத்தப்படவில்லை நினைக்கலாம். நம்முடைய கருத்து கணிப்பு ஒட்டுமொத்தமான பார்வையாளர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இதுல ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிந்து கொள்ள முடியும் நினைக்கிறேன். பப்ளிக்குடைய மூட், பப்ளிக்குடைய காமன் மேனுடைய வாக்காளர்களுடைய மனநிலை இது பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கிறதா? எல்லா கருத்துக்களும் அதிமுகவா திமுகவா, யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், யாருடைய ஆட்சி தொடர போகிறது, யார் ஆட்சி மாற போகிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இயல்பா எல்லா கருத்துக்களும் யுனானிமஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், 1ஆம் இடத்தை பெறுபவருக்கும் 2ஆம் இடத்தை பெறுவதற்குமான வித்தியாசம் என்பது மிக 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 குறைந்த அளவில் இருக்குது. இதற்கு முன்னால் நாம் பார்த்தது போல 2011 கிட்டத்தட்ட 200 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் 23 இடங்களை தான் பெற முடிந்தது. அந்த அளவுக்கு 10 மடங்கு வித்தியாசம் நாம் பார்க்க முடிஞ்சது 2011. இந்த முறை அது போன்ற விஷயம் நடக்குமா அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா கருத்து கணிப்புகளுமே அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நம்முடைய கருத்து கணிப்பு உட்பட 111 இடங்கள் அதிமுகவும் 99 இடங்கள் திமுகவும் கொடுத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதே போல தான் எல்லா சொல்லியிருக்காங்க. 130 இடங்கள் ஒரு கட்சி பெருமானால் 100 இடங்களை எதிர்க்கட்சி பெறும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி, மாற்று சக்தியாக தங்களை மிக கடுமையான முன்னிறுத்திய, கடுமையாக போராடிய, மிகப்பெரிய சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நல கூட்டணி, பாஜக, நாம் தமிழர் இது போன்ற இயக்கங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு கிடைக்க போகிறது, அவர்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கான சீட்டா மாறலையா, இது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் வாதிக்க இருக்கிறோம் நண்பர்களே. நிகழ்ச்சி இந்த நம்முடைய பாஜகவுடைய முக்கிய பிரமுகர் திரு நாராயணன் நம்முடைய இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதுபோல காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோபனா நம்முடைய இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதுபோல அதிமுகவுடைய வேட்பாளர், ஆவடியுடைய வேட்பாளரும் அதிமுக முக்கிய பிரமுகர் திரு மாஃபா பாண்டியன் நம்முடைய உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதுபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் திரு கனகராஜ் நம்முடைய உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு கனகராஜ் ஆரம்பிக்கலாம்னு பார்க்கிறேன். இந்த எல்லா தந்தி தொலைக்காட்சியோட கருத்து கணிப்புல நீங்க குறிப்பிடலாம், நீங்க எல்லாத்தையுமே குறிப்பிடறதுக்காக தான் பொதுமக்கள் மத்தியில் நான் வச்சிருக்கிறேன். ரொம்ப வெளிப்படையாக செயல்படுங்கிறதுக்காக தான் நம்ம அதனால தான் இன்னைக்கு நம்ம அந்த கருத்து கணிப்பு முடிவு வெளியிட்டாலும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவு என்ன சொன்னதுங்கிறத சேர்த்தே தான் வச்சிருக்கிறேன். முரண்பாடுகளோ மாற்றங்களோ இருந்தாலும் கூட மக்கள் பார்வை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு விஷயம் காமனா எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளையும் தெரியுது. தேர்தலுக்கு முந்தைய, தேர்தலுக்கு பிந்தைய, தந்தி தொலைக்காட்சி நடத்திய, மற்ற தொலைக்காட்சி நடத்திய எல்லாத்தையும் ஒரு விஷயம் தெரியுது. மக்கள் நல கூட்டணியோ, பாஜகவோ, பாமகவோ, நாம் தமிழரைக்கோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது எவ்வளவு வாக்கு பெறுங்கிற சொல்லாட்டாலும் எவ்வளவு சீட்டு பெறும் சொன்னா எல்லாமே ஒற்றை இடத்துக்கு உள்ளாக சுருங்கிறது. இது எதை காட்டுகிறது? இல்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பின்னால அநேகமா நான் பார்க்கறது இந்த ஸ்டேட்டஸ்கோ இதை சேஞ்ச் பண்றதுக்கு, ஒரு இருதுருவ அரசியலை சேஞ்ச் பண்றது என்பதை, மாற்றுவது என்பதை அநேகமாக ஆதிக்கத்தில் பங்காளிகளாக இருக்கக்கூடிய பல பேரும் அதை ஏற்கலைன்னு என்னால் புரிந்து கொள்ள முடியுது, ஊடகம் உட்பட. அதாவது ஊழலை பற்றி பொதுவாக பேசுவதும், இதற்கு முந்தைய ஒரு நிகழ்ச்சியில கூட நீங்க கருத்து கணிப்பு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில ஒரு குறிப்பிட்ட ஒருவரை குறிப்பிட்டு நான் ரொம்ப மதிக்கிற பத்திரிகையாளர் கூட சொன்னார்,
ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமன்றத்துக்கு வரணும்னு ஒருத்தரை பற்றி குறிப்பிட்டார். என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒரு அரசியல் ஒரு அமைச்சராக இருந்து மிக மோசமான குற்றச்சாட்டுகளுக்கும் மிக கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளான ஒருவரை நீங்க வரணும்னு சொல்றது இருக்கு இல்லையா, அப்படி ஒரு பத்திரிகையாளர் சொல்லுகிற போது நீங்க பொது தளத்தில் இப்ப நான் எவ்வளவு நேர்மையாக ஒரு விஷயத்தை முன்வைத்தாலும் கூட நான் ஒரு கட்சியின் பிரதிநிதியாக பார்க்கப்படுகிறேன். அதே சமயத்தில் ஒரு ஊடகத்தினுடைய சார்புத்தன்மை அப்படி இல்லாம ஒண்ணுமே இருக்க முடியாது. இப்ப நான் ஒரு பத்திரிகை நடத்தினேன்னா நிச்சயமாக சார்பற்று இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அதை பிரசன்ட் பண்ற முறையில் அது மாறுபடும். நான் எதுவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நோக்கி தான் கொண்டு போவோம். இல்ல நீங்க பாத்திருப்பீங்க, திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில திரு நத்தம் சுனாத பற்றியும் திரு ஐபிஎஸ் பற்றி தான் சொன்னாரு, திரு கே ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டிருந்தாரு. அதுல நமக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அதுல அவர் சொன்ன போது 2 பேருமே வருவது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நல்லதுன்னு சொன்னாரு தவிர அவர் அவர்களுடைய ஊழல் புகார் பற்றி எந்த நற்சான்றிதழும் அவர் கொடுக்கல, மாற்றி சொல்ல வேண்டியவர்கள் என்று சொன்னார். மிகப்பெரிய தலைவர்கள் அப்படி சொன்னாரு. நாங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த போது மிக அதிர்ச்சியாக இருந்தது. அப்ப என்னன்னா, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பொசிஷன்ல ஒருத்தர் வந்துட்டார்னா அவர் வர வேண்டியவர் என்கிற பட்டியலில் நீங்க ஆட்டோமேட்டிக்கா சேர்த்துறீங்க. இந்த ஊடகங்களுடைய இயல்பான தன்மையே கூட எப்படி மாறிடுது அப்படின்னு சொன்னா, கேள்வி கேட்கிற முறை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. இப்ப நீங்க நான் யாரும் தப்பா சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அதே சமயத்தில் கேள்வி, சாம்பிளிங், இதுல எல்லாம் கூட ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த அரசியல் ஒருத்தர் தெரிந்தே கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். நானே கூட அந்த இதை வாங்கி டிக் அடிக்கலாம். இது பலமுறை நான் விளக்கி இருக்கிறேன். இன்னொரு முறை விளக்கல கூட எனக்கு எந்த தயக்க முடியாது. திரு ராதாகிருஷ்ணன் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவருடைய ஊடகத்துடைய கருத்து கூட கிடையாது. எனக்கும் நிச்சயமா ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். நான் போய் ஒரு கட்சிக்கு தான் வாக்களிச்சு வந்திருக்கேன், நான் போய் 10 கட்சி வாக்களிக்க முடியாது. அவரவருக்கான விருப்பம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது ஊடகத்தில் பிரதிபலிக்கிறதா அப்படிங்கிறதா கேள்வி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கையிலிருந்து உங்களுக்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம், செயல்பாடுகள் சில தவறுகள் இருக்கலாம். அதை உங்களுடைய நீங்க அரசியல் மன்ற குழுல நீங்க விவாதிப்பீங்க. அதனாலே நீங்க கட்சியில் முரண்படுற மாற்று கருத்துக்கள் எல்லாருக்கும் இயல்பு. ராதாகிருஷ்ணனுக்கோ பாண்டேக்கோ தனிப்பட்ட கருத்து இருக்க முடியாது சொல்ல முடியாது. அதை ஊடகத்தில் வெளிப்படுத்தலாம் கேள்வி. இரண்டாவது நீங்க சொன்னீங்க இந்த கருத்துக்களை நடத்தப்படுறது சாம்பிள் நாம் எப்படி பண்ணிருக்கோங்கிறத நம்ம 100 முறை விளக்கிட்டோம். 35,600 சாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு தொகுதிக்கு 150 சாம்பிள் எடுத்துக்கிறோம். அந்த சாம்பிள் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நான் சொல்ல உங்களுக்கு 100 விழுக்காடு அத்தனை பேருடைய பேப்பர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா இது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயங்கள் முழுமையா வரும். 80% சாம்பிளுடைய மொபைல் நம்பர் வச்சிருக்கிறோம். போன் நம்பர் யார் யாருங்கிறத எத்தனை மணிக்கு என்று எந்த தொழில் எடுக்கப்படுங்க வச்சிருக்கோம். ஆடியோ சாம்பிள் நிறைய பேருக்கு வச்சிருக்கிறோம். வீடியோ புட்டேஜ் நம்ம வச்சுக்கல. ஒரே காரணம் என்ன, கேமரா எடுத்துட்டு போனா அவங்க மாற்றி சொல்ல பழகிறாங்க அப்படிங்கறனால அந்த சாம்பிள் சரியா இருக்காங்க பண்ண விஷயம். இதுதான் வெளிப்படையா நம்ம எடுத்துருக்கோம். என்ன நான் அந்த நோக்கத்தை நான் கொஸ்டின் பண்ணல. அது தப்பாக செய்யப்பட்டதுன்னு சொல்லல. பட் சாம்பிளிங் மெத்தடோ ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிட்யூன்சில ஒரு சாம்பிள் எடுக்கிற போது ஒருத்தருடைய மாறும் தன்மை குறித்தோ, சில கான்ஸ்டிட்யூன்சில பணத்துக்கு முன்னால பணத்துக்கு பின்னால என்று மாறுபடக்கூடும். சில இடங்கள்ல நீங்க பணம் கொடுத்த பிறகும் கூட அது மாறாத தன்மை இருக்கும். இப்படி எல்லாம் சில விஷயங்கள் எடுக்கிறாங்க. அப்கோர்ஸ் அது இருக்கலாம். இப்ப மக்கள் நல கூட்டணி குறித்து நீங்க முதல்ல கேட்டீங்க. ஒரு மாற்றத்துக்கான ஒரு முயற்சியை செய்கிறோம். அந்த முயற்சியில ஒருவேளை அதுல தோல்வி ஏற்பட்டால் அது நான் என்ன பார்க்கிறேன்னா, எங்களுடைய தோல்வி அல்லது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாங்க சொல்லி இருக்கலாமோ, நாங்க டெலிவர் பண்ணியிருக்கலாமோன்னு நான் பார்க்கக்கூடும். ஆனா நான் இதுதான் என்று நான் பார்க்கல. அது சீட்டா கன்வெர்ட் பண்றதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வாக்குகள் எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்று பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த இருதுருவ அரசியலில் இருந்து ஒரு மாறுபட்ட தன்மை இந்த சீட்ல அது பிரதிபலிக்கவில்லை என்றால் கூட, ஆனா நீங்க இவங்க 2 பேரும் க்ளோஸா வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா, முன்னெப்போதும் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு. ஆக்சுவலா கருத்து கணிப்புகள் வராம இருந்திருந்தா நீங்க அதிமுகவிலிருந்து வந்த ஒரு பகுதி வாக்குகள் திமுக பக்கம் கூடுதலாக போகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். அது இதை கூட வேறு விதமாக மாற்றி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு தகவலுக்கு அதனாலதான் நாங்க வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுடைய ஒட்டுமொத்த டேலியை நாங்க போடல. இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஸ் கூட மறைமுகமா கூட இருந்தக்கூடாது அப்படிங்கிறக்கா நாங்க டேலியவே நேத்தான் போட்டோம் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு. திரு கோபநாட்டை நான் கேட்க விரும்புற விஷயம்,
திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சியை பிடித்தே தீரும் சொல்லிட்டு பெரும்பான்மையான கருத்து கணிப்பில் சொல்றாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளோடு சொல்றாங்க. நம்முடைய கருத்து கணிப்புல இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் போட்டி மிக கடுமையாக ஏற்படுத்தப்பட்டது. 111 இடங்கள் முதலிடம் பெற்றிருக்கிறது அதிமுக பிடித்தாலும் கூட பின்னாடியே ஒரு சற்றும் குறையாம 99 இடங்களை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெறக்கூடியதை பார்க்கிறோம். இது நீங்கள் ஏற்கனவே கடுமையான பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தது போல ஒரு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன மாதிரி பதில் சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல, பொதுவா இன்றைக்கு கடந்த 5 ஆண்டு கால அதிமுக ஆட்சி நிச்சயம் மாற்றப்பட வேண்டும் என்கிற மனநிலை தமிழக வாக்காளர்களிடம் இருக்கு. அது இந்த தேர்தலில் 19ஆம் தேதி தெரிய போகுது. இந்த கருத்து கணிப்புப்படி 99 இடங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 23 இடங்கள்ல தான் ஜெயிச்சது கடந்த சட்டமன்ற தேர்தல். இந்த முறை 99 என்பது ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் ஆயிருக்கு. இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த ட்ரெண்ட் தமிழ்நாடு முழுவதும் பிரைவேல் ஆயிருக்கு. அது இங்க குறைவாக மதிப்பிடப்பட்டிருக்கே தவிர தீர்ப்பு வெளியே வருகிற அன்று முழுமையான ரிசல்ட் வரப்போகுது. ஆக இந்த 99ன்றது 23லிருந்து 99 போறதே அதிமுக எதிர்ப்பு மனநிலையில் மக்கள் சேர்த்து 99 திமுகவுடைய தனி கூட்டணி கிடையாது, எண்ணிக்கையும் சேர்த்து எல்லாம் சேர்த்துதான் சொல்றேன். அந்த எதிர்ப்புல திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை ஓரளவு நீங்க 99 என்கிற இடத்துல நிறுத்திருக்கீங்க. ஆக அதுக்கப்புறம் நம்ம என்ன கேள்வி நம்ம எவ்வளவு இடங்கள் வாங்குறோம் அப்படிங்கறத விட நம்ம 2006ல கூட நம்ம அறுதி பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியால பெற முடியல. 96 இடங்கள் தான். ஆனாலும் 99 வந்துட்டு இருக்காங்க. நாங்க எங்க இடங்கள் போட்டு இல்ல அதான். ஆனா அன்னைக்கு அதிமுக வாங்கிய விழுக்காடு அதிகம், ஆனா சீட்டு குறைவு. ஆனா இந்த முறை நமக்கு என்ன வருது அப்படின்னா அதிமுக அதுதான் தனிப்பெரும் கட்சியா இருக்குது. 111 இடங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாரும் மக்கள் நல கூட்டணியோ பாஜகவோ பாமக எல்லாருமே சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன, இந்த ஆட்சி போக வேண்டும் அப்படிங்கிறது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி கடுமையா இருக்குது அப்படிங்கிறது அது தெரியுதா? இன்னமும் தனிப்பெரும் கட்சியாக அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்குல்ல, அதை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்கிறதா தான் உங்க கருத்து கணிப்பு சொல்லுது. ஏன்னா மக்கள் நல கூட்டணியோ பாஜகவோ பாமகவோ இன்னும் இருக்கிற கட்சிகளோ பெரிய அளவுல இடங்களை பிடிக்க முடியல, வாக்குகளையும் பெற்றிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை இன்னும் அதிகமாக பெறுவதற்கான சூழல் இருக்கு. அது எப்படி உங்களுடைய சாம்பிளிங்ல எப்படி வந்ததுன்னு தெரியல. ஒன்னு. ரெண்டாவது, 35,000 பேர் நீங்க தமிழ்நாடு முழுவதா ஒரு இதுல சாம்பிள் எடுத்திருக்கீங்க. ஒரு தொகுதியில 150 பேர் எடுக்கிறீங்க. இது 5 கோடி வாக்காளர்களுடைய மனநிலையை 35,000 வாக்காளர்களை பிரதிபலிக்க முடியுமா? இதுல 100க்கு 100 சரியாக இந்த கருத்து கணிப்புகள் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வேட்பாளர் நான் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்னப்போ ஒவ்வொரு வாக்காளரையும் நேரடியா கைகுலுக்கி வாக்கு கேட்டிருக்கேன். ஆனா தேர்தலில் நான் வெற்றி பெறுவேன்னு நினைப்பேன், ஆனா தோத்துட்டேன். நீங்க கைகுலுக்கி வாக்கு கேட்டீங்க, அவங்க வாக்கு கொடுக்குறேன்னு அவங்க வாக்கு தங்களுக்கு நீங்க என்னோட மிகப்பெரிய அளவில் படிச்சவர், மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கொண்டவர். அகில இந்திய அளவில் 543 இடங்களுக்கான பாராளுமன்ற தேர்தலும் போதே 2000 சாம்பிள் சைஸ் வச்சு சொன்ன நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது. நான் சொல்றேன் 234 இடங்களுக்கு 35,600 அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே சொன்ன நமக்கு இன்னும் ஒரே ஒரு ட்ராக் ரெக்கார்ட் சொல்ல முடியும். 2014 இருக்க கூடிய கருத்து கணிப்புகளிலேயே உண்மைக்கு மிக நெருக்கமாக சொன்ன நம்ம தான் 12/5/2014 நான் தேதியோட காலோட நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த நீங்க சொல்லி இருக்கிற கருத்து கணிப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்த பிறகு அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. திமுக ஆட்சிக்கு வரலாம் சார், நான் மறுக்கல. நான் என்ன சொல்ல, அதை நான் மறுக்கல. நான் 19 முடிவு. ஆனா என்னுடைய கேள்வி என்ன, தந்தி தொலைக்காட்சியோட கருத்துக்களை மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சி அத்தனை ஊடகங்களுடைய எல்லா கருத்து தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 2க்குமான இடைவெளி மிகப்பெரிய குறைவு. இதற்கு முன்னாடி நான் பார்த்த போது திமுக ஆட்சியை இழந்த போது 23 இடங்கள்ல போய் நிக்குது, அதிமுக 200 இடங்கள்ல போய் நிக்குது. அந்த மாதிரி நம்ம 96ல அதிமுக எங்க போய் நிச்சு, அந்த மாதிரி ஒருவேளை அதிமுக ஆட்சியை இழந்தால் கூட எங்க போய் இருக்கணும். ஆனா கடுமையான போட்டி கொடுக்கிறாங்க. தமிழ்நாடு எப்பொழுதுமே டிசிசிவா அறுதி பெரும்பான்மை கொடுத்து வாக்களித்துதான் பழக்கம். தமிழ்நாடு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரே மனநிலையில் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் அகற்றணும் என்கிற மனநிலையில் தான் மக்கள் வாக்களித்திருப்பார்கள். ஏன்னா 89லிருந்து நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆட்சி மாற்றம் நடக்கிறது. அந்த வகையில கடந்த கால ஜெயலலிதா தலைமையில் நடந்த ஆட்சியை விட இந்த 5 ஆண்டு கால ஆட்சி கடைசி ஒரு 7-8 நாட்கள் இந்த ஆட்சியை பற்றி வந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிறப்போ
தமிழ்நாட்டு மக்கள் மிக கடும் சினம் கொண்டு இந்த ஆட்சியை அகற்றுகிற நிலையில் தான் வாக்களிப்பில் அது முழுமையாக வெளிப்படவில்லை என்பதுதான் கருத்து. திரு பாண்டியராஜன், நான் கேட்கிற ஒரு விஷயம், 111 இடங்களை அதிமுக பரப்புவது, அதற்கான உத்தரவாதம் குறைஞ்சபட்சம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு இந்த பார்வை சொன்னாலும் கூட, மிக முக்கியமான விஷயம் திரு கோபண்ணா அவர்கள் எழுப்பியது 23 99 திராவிட முன்னேற்ற கழகம் வருது. ஒருவேளை இந்த கருத்து தான் உண்மை என்று கொண்டாலும் கூட அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடுவதன் மூலமாக மக்கள் நல கூட்டணியும் பாஜகவும் பாமகவும் பிளவுபடுத்துவதன் மூலமாக இந்த சாத்தியமாயிருக்குமே தவிர அதிமுகவுக்கான எதிர்ப்பு இருக்கிறது என்பது இல்லைன்னு சொல்ல முடியுமா? வாக்கு வீதம் அடிப்படை சீட்ல பார்த்தா இன்னைக்கு தான் அதிமுக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நோ செகண்ட் தாட் அபௌட் தட் நம்முடைய கருத்துக்கள் முடிவுபடி. ஆனால் வாக்கு வீதங்கள் அடிப்படையில் பார்த்தா திமுகவுக்கும் அதிமுக வாக்கு வித்தியாசம் 5 விழுக்காடுக்கும் குறைவாக தான் இருக்குது, அல்லது 5 விழுக்காடு தான் இருக்கு. திமுக அதிமுக சொல்லக்கூடாது. நீங்க இதுல நீங்க போடுறது திமுக போடுறது திமுக பிளஸ் கூட்டணி 99 திமுக காங்கிரஸ் மற்றும் 5 கட்சிகள் சேர்ந்த ஒரு இதுதான் நீங்க. அதிமுக அதே போல கருணாஸ்ல இருந்து சரத்குமார்ல இருந்து தமிழ் அன்சாரில இருந்து எல்லாரும் சேர்த்தா அதிமுக கூட்டணி 7 சீட் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க 61 சீட் கொடுத்திருக்காங்க. என்னோட ஒரு முதல் கருத்து இந்த சர்வே எடுத்த விதம், நீங்க நிறைய அதை பத்தி பேசுனீங்க. இது ஒரு குவாலிட்டேட்டிவ் சர்வேன்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது அந்த 150 பேர் எடுத்து அந்த 150 பேரை ஆங்கர்ஸா வச்சு நீங்க இதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. இதுல சில விஷயம் என்னன்னா, முதல்ல நீங்க எப்படி செட் ஆகுறீங்களோ அதுல இருந்து மாறுவது என்பது மிக மிக ரேர் பாத்தீங்கன்னா. அதனால அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க இழுபறி கன்வெர்ட் ஆகிற விகிதம் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, மற்றதுன்னு பாத்தீங்கன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் இது வாக்காளரோட பேட்டர்னா சொல்றீங்களா, தந்தி டிவியோட பேட்டர்னா சொல்றீங்களா? தந்தி டிவியோட இந்த ஸ்டடியோட சயின்டிபிக் பேசிஸ் பத்தி நான் சொல்றேன். இது அன்சயின்டிபிக் நான் சொல்லல. அதே நேரத்தில் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் 2 வித்தியாசமான சர்வீஸ் இருக்கு. நீங்க எடுத்திருக்கிறது லாஞ்சிடியூடினல் குவாலிட்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஒரு 150 பேர் பேஸ் எடுத்து அவங்கள ஆங்கரா வச்சு அவங்களுடைய ஒப்பீனியன் இந்த சர்வே எடுத்த 3 கட்டங்களிலும் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்து கடைசியில் நீங்க ஒரு ரெசல்யூஷனுக்கு வர்றீங்க. இந்த சர்வேல இருக்கிற சில லிமிடேஷன்ஸ் என்னன்னா, அந்த வித்தியாசங்களை கரெக்டா காட்ட முடியும். ஆனா ஓவராலா ஒரு லிஃப்ட் கிடைக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா அதை நீங்க மாத்த முடியாது. இப்ப நீங்க இப்ப 111 99 அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த 16 இப்ப ரிசால்வ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரிசால்வ் ஆனா ரஃப்லி ஒரு 118 வரும். இதுல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கலா பாத்தீங்கன்னா 118 ஒரு 106 அந்த மாதிரி ஃபைனலா லேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதை ஓவராலா ஒரு லிஃப்ட் வரும். இந்த இதுல இது அந்த லிஃப்ட் கிடைக்கிறது எதனாலன்னா, ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 150 பேர், அதே 150 பேர் நீங்க லாஞ்சிடியூடினலா ஓவர் பீரியட் எடுக்கிறப்போ அந்த ஒரு பிரச்சனை வரும். இதுல சப்ஜெக்ட் டு தட் அது அப்படி வந்தாலும் நான் எதிர்பார்க்கிறது ஒரு 128 129 தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால அந்த இது கூட ரொம்ப பிலோ அவர் எக்ஸ்பெக்டேஷன் தான். நாங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப குறைச்சலா தான் இந்த சர்வேல வந்திருக்கு. இப்போ நீங்க 234 குறைச்சு எதிர்பார்ப்பாங்களான்னு நான் எனக்கு தோணல. எல்லா கட்சியுமே பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து திரு சீமான் வரைக்கும் எல்லாருமே சொல்லிருக்காங்க நாங்க ஆட்சி பிடிக்க போறோம் சொல்றாங்க. அதிமுக மாத்தி சொல்லுங்க கருத்தை பதிவு வச்சீங்க. அதாவது 3 சர்வே வந்திருக்கு இது வரைக்கும் ஆல் இந்தியால. இது 4வது சர்வே இப்போ வந்திருக்கு. இந்த 3 சர்வேல ஒரு சர்வே ஏடிஎம்கேக்கு பாசிட்டிவா 139 சீட் கொடுத்திருக்கு. மற்ற 2 சர்வேயும் குறைச்சு கொடுத்திருக்கு, 90 98 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது 4வது சர்வே. இந்த 4வது சர்வே ஏடிஎம்கேக்கு பாசிட்டிவா கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் ஜஸ்ட் அபவுட் மெஜாரிட்டி இந்த ரிசால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா 118 அந்த லெவல்ல நீங்க கொடுத்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த என்டையர் சர்வே மெத்தடாலஜி செய்யற விதங்கள், எக்ஸிட் போல்ஸ், இதெல்லாமே எக்ஸிட் போல்ஸ்ல நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கோகுல்நாத் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். நீட்டா டிசிசிவா தான் இது மேண்டேட் வரும். உங்களோட ஒரு ட்ரெண்ட் கேப்சர் பண்ணுமே தவிர இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கு இதை இது வரைக்கும் பிரெடிக்ட் பண்ணவே கிடையாது. 2006 டிசிசிவான மேண்டேட் தான் வந்துச்சா? 2006 ஒரு பக்கமான தீர்ப்பு தான் வந்திருந்ததா தமிழகத்திலயா? எஸ், ரீசனபிளி. பெரும்பான்மை பெற முடியாத ஆட்சியை தான் திமுக இருந்தது. அதிமுக 60 இடங்களை பெற்றிருந்தது. அப்ப ஒரு பக்கமான தீர்ப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரே சால்டா இருந்துச்சு. இந்த அதிமுக வாக்குகள் அதிகமா வாங்கிருந்துச்சு, திமுக சீட்டுகள் அதிகமா வாங்கிருந்துச்சு. அப்ப அந்த குழப்பம் இல்லையா? 1,10,00,000 வாக்குகள் அதிமுக வாங்கிருந்துச்சு. கிட்டத்தட்ட 89-90 லட்சம் வாக்குல திமுக வாங்கியிருந்தது. ஆனா எண்ணிக்கையில திமுக கூட இருந்தது. இதுல இருந்து நான் என்ன பார்க்க முடியும்னா, என்ன இஷ்யூ கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கு எலெக்ஷன்ல. நீங்க போன வாட்டி ரொம்ப டீடைல்டா ஸ்டடி பண்ணிட்டு இருந்தீங்க. 10 நாளைக்கு முன்னால தேர்தல் அறிக்கை, அதிமுகவோட தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ், அம்மாவோட ப்ராமிஸ், இது ரெண்டும் மக்கள் மனசுல கிறிஸ்டலைஸ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிறிஸ்டலைஸ் ஆகி இருக்கிறதுடைய தாக்கத்தை இந்த சர்வே ரிவீல் பண்ணல. என்னுடைய தாழ்மையான திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க பாரதிய ஜனதா கட்சி
ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்கலையோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு யோசனை பண்ணி நம்ம வந்து இவங்க வந்து ஒரு இடத்துல விழுறாங்களா, 3 இடத்துல விழுறாங்களா, 5 இடத்துல விழுறாங்களா, எல்லா கருத்துக்கு முடிவுகளும் பொய்யாக்குறாங்களாங்கிறதெல்லாம் தாண்டி எல்லா கருத்துக்கும் யுனானிமஸா கொடுத்துக்கூடிய விஷயம் வந்து ஒற்றை இலக்கத்துக்குள்ளாகத்தான் பாஜக பெறப்போகுது அப்படின்னு. மத்தியில ஆளுங்கட்சியா இருந்து 2 வருஷம் ஆண்டு உங்களை சரியா முன்னிலைப்படுத்திக்க முடியாம முதலமைச்சர் வேட்பாளரோ சரியான மாற்றுக் கொள்கையோ சரியான பிரச்சார திட்டமோ அதெல்லாம் இல்லாம இந்த தேர்தலை சரியாக பாஜக எதிர்கொள்ளலன்னு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து முடிவுகள் படி இல்ல. இப்போ மற்ற கருத்து கணிப்புகளை நான் பார்த்தேன். அதுல ஒரு 3 கருத்து கணிப்புகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெறுவதாக ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. 2 ஒண்ணுல ஏடிஎம்கே வந்திருக்கு. ஆனால் தந்தையினுடைய இந்த தேர்தலுக்கு பின்னான கருத்து கணிப்பு உண்மையாக இருக்கும் என்ற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி தந்திருக்கிறது என்பதாகத்தான் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இதுவரையிலும் 40 வருடங்களாக மாறி மாறி கூட்டணி வைத்தது போன்றே ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்த இந்த இரு திராவிட கட்சிகளையே உலுக்கி எடுத்து ஒரு பெரும்பான்மை இரு கட்சிகளுக்கும் வராத ஒரு சூழ்நிலையிலே இன்றைய தந்தி கருத்து கணிப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய வாக்கு சதவிகிதம் இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு எதிராக பெரும்பான்மை கிடைக்காது நம்ம சொல்லிட முடியாது. இதுல 16 தொகுதியில் வந்து இழுபறில போட்டிருக்கோம். இது 16 திமுகவுக்கு போனா அவர்கள் வந்து அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சர முடியும். 16ல முக்காவாசி போனாலே அதிமுக, பாதி போனாலே வந்து அதிமுக ஆட்சி அமைச்சர முடியும். நீங்க சொல்றது சரி. மன்னிக்கணும், 14 திமுக கூட்டணிக்கு போனாலும் அவங்களால தனித்த 100 இருக்குது 116 15 வந்துடும். லெட் மீ ஸ்பீக். இதுல இந்த 16ல ஒரு 10 இவங்க 2 பேருக்கு வருதுன்னு வச்சு, அதுல ஒரு 6 மற்ற கட்சிகளுக்கு பிஜேபியோ இல்ல இவங்க மக்கள் நல கூட்டணியோ பாமக போதும். இப்போ நம்ம இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் போடுறோம். ஒரு கருத்து கணிப்புல இப்படிப்பட்ட ஒரு அறுதி பெரும்பான்மை, அதாவது ஒரு 125 அப்படிங்கிற ஸ்டேஜ் யாருக்குமே வராதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் உங்களுடைய கருத்து கணிப்பு சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட நீங்க பர்சன்டேஜ் போடல, நான் பார்த்த வரையில ஒரு 35% வரை அதிகபட்சமாக இல்ல அல்லது 35% வரை திமுக அதிமுக இல்லாத கட்சிகள் கண்டிப்பாக பெரும் என்பதாகத்தான் நான் கொள்கிறேன் இந்த கருத்து கணிப்பு. எனக்கு தெரியல, நான் வந்து கிங்காரேன் அப்படிங்கிற முயற்சி விட்டுட்டு நான் கிங் மேக்கராவது ஆறேன் அப்படிங்கிற விட்டுட்டு நான் தான் ஸ்பாயிலர் அப்படிங்கறதுல ஒரு பெருமை சொல்ல முடியுமா? நான் தான் இதெல்லாம் கெடுத்தேன், அவங்களால வர முடியல, இவங்களால வர முடியல, நான் தான் சொல்லுவேன். பாஜக ஒரு கட்சியாக நான் முதல் நிலையில இருக்கிறேன் அப்படிங்கறத தாண்டி அதிமுக திமுக வர முடியல பாத்தீங்களா? அதுக்கு நாங்க தான் காரணம் சரியா கேக்குறேன். நாம முயற்சி செய்யறோம். முயற்சி செஞ்சதுல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒரு இலக்கை நம்ம வைக்கிறோம். அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்று சொன்னால் கூட மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அதற்கான ஒரு இலக்கை நிர்ணயித்தோம். அந்த பாதையிலே இங்க இருக்கக்கூடிய குறைந்தது ஒரு 7 to 10 விழுக்காடு மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றனர் என்பதாக நாம் எடுத்துக்கொள்வதே ஒரு மிகப்பெரிய துவக்கமாக. பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல இருந்து நாங்க தனியா தான் போவோம் சொல்லி உறுதியா இருந்தாங்க. நாம் தமிழர் முதல்ல தனியா தான் போய் சொன்னாங்க. மக்கள் கூட்டணி முதல்ல தீர்மானிக்கப்பட்ட கூட்டணியா இருந்தது. தேமுதிக கடைசி நேரத்தில் முடிவெடுத்தாலும் தேமுதிக அங்கதான் போகுங்கிற 90 விழுக்காடு மக்களுடைய பார்வை இருந்தது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி வேற, உங்களுக்கு நடந்தது வேற. நீங்கள் அமைந்ததோ தவறா சொல்றீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க தனியா நிப்போம்னு சொன்னதை விட எங்களுடைய முதல்வர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வோம் கூட்டணி வைக்கிறோம் தான் சொன்னாங்க. ஒண்ணு, அவர்கள் வந்து பலமுறை சொன்ன விஷயம் 2 தேசிய கட்சிகளோடும் 2 திராவிட கட்சிகளும் கிடையாது. இது வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. யாருமே மறுக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன சொன்னோம்? நீங்க வந்து நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியே இருக்கு 100 சொல்லிட்டு அதே பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை யாருன்னா பாஜக தானே. அப்ப நாங்க அதை சொல்லத்தானே செய்வோம். இல்ல அந்த அதிமுகவோ எங்களுடைய தலைமை இல்லையா? 2 ஆண்டுகள் முன்னால் உங்களால் அமைக்க முடிந்த கூட்டணியை தக்க வைக்க முடியல. அதை வந்து வாக்காளர்கள் பாக்கலாங்கல்ல. இல்ல அப்படி இல்ல மிஸ்டர் பாண்டே. அதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் வேட்பாளர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னா இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளாததால் தான் பாமக தோல்வியடைய நம்ம ஏத்துக்கலாமா? திமுக அதிமுக வாக்கு போட்டாங்க மக்கள் சொல்ல முடியுமா? இல்ல விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளாததால் தான் இவங்க வந்து அந்த திமுக அதிமுக அவ்வளவு அதிகமான சீட்டு கிடைக்கும் சொல்ல முடியுமா? அப்படி இல்ல விஷயம். நாம சொல்றது என்னன்னா, இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னோம். இதுல ஒருவேளை அந்த இலக்கை எட்டுவதற்குண்டான அந்த நேரம் குறைவாக இருந்திருக்கலாம். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. இன்னும் கூட நாங்கள் கடினமாக முயற்சி இருந்திருக்கலாம். ஆனால் விஷயம் என்னன்னா, இந்த
வாதத்தை வைத்திருக்கிறோம். உறுதியாக மக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது நாள் வரையிலே மாறி மாறி மிகப்பெரிய பெரும்பான்மை கொண்டிருந்த மக்கள் இன்று உங்களுடைய தந்தை தொலைக்காட்சி சரியாக இது இருக்கும் என்று சொன்னால் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்பி இருக்கிறார்கள். அதை சென்றடைய வேண்டிய அந்த வழியை நாம் இன்னும் சற்றே வேகமாக 234 சீட்ல 210 சீட் ஒரே பக்கம் இருக்குது. ஆனா மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கறதுல இழுபறின்னு போட்டிருக்கீங்களா? 16 சீட்டு தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா நான் கன்னியாகுமரி தொகுதிக்கு போயிருந்த பொழுது பார்த்தேன். அதுல எந்த இரு கட்சிக்கு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நீங்க காங்கிரசுக்கு கொடுத்திருக்கீங்க. அவங்க ஜெயிக்கிறதா சொல்லிருக்கீங்க. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு பத்மநாபபுரம் தொகுதி இருக்குது. ஆனா அங்க வேற யாருக்கோ வருது. இப்படி பல முரண்பாடுகள் இதுல இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நானும் ஒரு வகையில் அந்த சாம்பிளிங் பார்க்கும் பொழுது உறுதியாக நீங்க இந்த ஒரு இழுபறியான நிலை, அதாவது ஒரு அன்அசெம்பிளி கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். தொங்கு சட்டசபை அமைன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி சொல்றாங்க. நான் திரு கோபநாட்டை கேட்க விரும்புற விஷயம், 99 இடங்களை திமுக காங்கிரஸ் மட்டுமே கூட்டணி அமைச்சிட்டு, புதிய தமிழகம் மற்ற இந்திய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஒரு மேஜர் பார்ட்டிஸ் 2 மட்டுமே இருக்கும்போது தேமுதிக உங்களோட கூட்டணி அமைத்திருந்தால் நீங்க சொல்லிட்டு இருந்த டிசிசிவான மேண்டேட், ஒரு தெளிவான ஒரு விஷயம் நடந்திருக்கும். திமுக கூட்டணி நிச்சயமான வெற்றியும் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கும், ஆட்சி அமைக்கும் நம்பலாமா? அது ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு சரிவு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ தேமுதிகவை திமுக காங்கிரஸ் கூட்டணியில சேர்க்க வேண்டும், சேர்த்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்றெல்லாம் ஒரு நேரத்திலே கருதப்பட்டது. ஆனால் பின்னால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கிறப்போ மக்கள் நல கூட்டணி, கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இவர்கள் தொடக்கத்தில் இவர்கள் பிரச்சாரத்திற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இவர்களிடம் இருந்து வெளிவர துவங்கியிருக்கிறது என்கிற எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வந்தது. என்றைக்கு விஜயகாந்த் அந்த அணியில் சேர்ந்தாரோ அன்றிலிருந்து அந்த அணியினுடைய நம்பகத்தன்மை, அந்த விஜயகாந்த் வரணுங்கிறதுக்காக பேசிட்டு இருந்தீங்க. பின்னால நான் சொல்ல வரேன், எந்த விஜயகாந்த் வந்தால் திமுக கூட்டணி பலம் பெறும் அந்த விஜயகாந்த் அங்க போனனால பலம். விஜயகாந்த் அந்த கூட்டணியில இவங்க போய் சேர்ந்த பிறகு அந்த கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த நம்பகத்தன்மை முற்றிலும் சிதைக்கிற பணியை விஜயகாந்த் தொடர்ந்து செய்து வந்தார். இன்னொரு பக்கம் வைகோ, நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜயகாந்த் தான் எங்களுடைய அடுத்த இந்த தமிழகத்தின் முதல்வராக வரணும்னு சொல்ற இன்றைக்கு இருக்கிற சாதாரண இளைஞன், அவருடைய பேச்சு, நான் என்ன சொல்றேன், கூட்டணியில வந்த பிறகு சொல்றேன், அவருடைய பேச்சு, செயல்பாடுகள் தலைவரா மாறிட்டாரு. தன்மையை அந்த கூட்டணி இழந்துட்டு சேராமல் இருந்ததுனால நாங்கள் தப்பித்தோம் என்கிற மனநிலை தான் எங்களுக்கு இருக்கு. அதே விஜயகாந்த் திமுக காங்கிரஸ் கூட்டத்தில் இருந்தாருன்னு அவர் 2014 சூறாவளி பிரச்சாரம், அவரும் அவருடைய மனைவியும் 2014 பிரதமர் நரேந்திர மோடி அப்ப சாதகமா அதிமுகவுக்கு உட்பட்டு விஜயகாந்த் இயங்கும் போது பலன் கிடைச்சது. திமுக கூட்டணியில உட்பட்டு அவர் செயல்பட்டிருந்தா ஒருவேளை அந்த பலன் கிடைச்சிருக்கும். ஆனால் ஒரு கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பை விஜயகாந்த் ஏற்கிற போது இவர் தான் அடுத்த முதல்வர் என்பதை இந்த நாட்டில் யாரும் பெரும்பாலான சிந்திக்கிற யாரும் ஏற்றுக்க மாட்டான். இப்படி இவர் பேசுகிற பேச்சு, இவர் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், இது சிபிஐ, சிபிஎம் போன்ற கொள்கை வழி சார்ந்த அரசியல் நடத்துறவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிச்சது. அப்படி என்ன பேசுறாரு எனக்கு புரியல. அதாவது சாமானிய பாஷையில ஸ்டாலின் அவர்கள் பாட்டு பாடுறாரு. அப்ப பாட்டு பாடுறவர் எப்படி கட்சி அப்படின்னு சொல்லி இது ஒரு பிரச்சார முறை தானே. அவர் என்ன பேசுறாருன்னு யாருக்கும் ஒரு பிரச்சார முறை. அவர் பேசுவது யாருக்கும் தெரியல, என்ன சொல்றாருன்னு தெரியல. தர்மத்துக்குமான போர் இது. அதிமுகவுக்கு திமுக எதிரி, திமுகவுக்கு அதிமுக எதிரி, 2 பேருக்கும் நான் எதிரி. தேர்தல் களத்துல இந்த 3வது அணி விஜயகாந்த் தலைமையில இருக்கிற இடத்துல பெரிய அளவில் கடைசி ஒரு 15-20 நாட்கள்ல தெரியாம போனதுக்கு காரணமே இந்த விஜயகாந்தினுடைய தேர்தல் பிரச்சாரம், வைகோ தேர்தலில் போட்டியிடாம அறிவித்தது போன்ற பல விஷயங்கள்ல பாதித்தனால்தான் இன்றைக்கு எங்களுக்கு 99க்கு மேல நாங்க போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா எங்களை பாதிச்சிருக்கலாம் ஒரு வேலை இந்த 3வது அணி. இன்னைக்கு நாங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 99-10 உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய கணிப்பு இது, உங்களுடைய கணிப்பு, நீங்கள் உங்களுடைய கணிப்பு தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே
5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சியை மாற்றுவார்கள். ஏன்னா 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை மனநிறைவு தருகிற ஆட்சின்னு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவானவங்க. இந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. அவங்க தான் வாக்களித்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போறாங்க. சொல்லுங்க உங்களுடைய பதில். அதாவது நான் என்ன பார்க்கல, இது ஒன்றும் பட்டிமன்றமோ அல்லது கவிதை வாசிக்கிற இடமோ என்று நான் பார்க்கல. நுனிநாக்கு ஆங்கிலத்தையும் தமிழையும் மிகச் சிறப்பாக பேசுகிற பல பேர் ஒட்டுமொத்தமாக நான் எனக்கு தெரிஞ்சு ப. சிதம்பரம் அவர்கள் பேசுறது மாதிரி தமிழையும் ஆங்கிலத்தையும் அவ்வளவு லாபகமாக வேற யாரும் பயன்படுத்த முடியாது. ஆனா அவர் ஒன்றும் பெருசா அவர் இந்திய நாட்டு மக்களுக்கு அல்லது நான் ரொம்ப ஸ்பெசிபிக்காவே சொல்லணும்னா அவர் காஷ்மீருக்கு பணம் கொடுப்பாரு, மாநில அரசுகள்லாம் அவர்கிட்ட கையேந்தி நிற்கும். அவரை போட்டியிட்ட 9 முறையோ 10 முறையோ போட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியில் இதுவரை எந்த விதமான தொழில் வாய்ப்புகளுமே இல்லை. அப்படி எனவே நீங்க என்ன பேசுகிற முறை எப்படி இருக்கு? எம்ஜிஆர் அவர்கள் நீண்ட காலமாக இங்க கிட்டத்தட்ட செயல்படாத நிலைமையில இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். இதெல்லாம் இருந்திருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா எங்களுக்குள்ள ஏதாவது ஒருவேளை தோல்வி என்பதற்கு காரணங்கள் ஒருவேளை இருந்தா அது கலெக்டிவா தான் இருக்க முடியுமே தவிர தனிநபர்கள் மீது குற்றம் சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருக்கு, துரியோதன தொடையில தான் அடிக்க முடியும் அப்படிங்கிறவர் மக்கள் நல கூட்டணியை விஜயகாந்த் வச்சு மட்டும் தான் விமர்சனம் பண்ண முடியும் பண்ணிட்டாங்களா சொல்லுங்க. இல்ல அதான் நான் என்ன கேட்கிறேன், இந்த விஜயகாந்த் அவர்கள் மார்ச் மாதம் 23ஆம் தேதிக்கு முன்னதாக மிகச் சிறப்பாக பேசினார் என்று திரு EVKS இளங்கோவன் கருதினாரா? எப்படி நீங்க இவர் அவ்வளவு மோசமாலாம் பேசல, ரொம்ப நல்ல வார்த்தைகள்ல தெளிவா பேசி மிக மோசமான விமர்சனங்களை எதிர்கொண்டவர் திரு EVKS இளங்கோவன். நீங்க அதை எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாகரிகமற்ற முறை அது போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்கள் ஏற்கிறாங்களான்னு எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. நிச்சயமா நம்ம யார் எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய பொருளா இருந்தா நம்ம பார்க்கலாம். நம்ம EVKS எப்பொழுதுமே நறுக்கு தெரித்தார் போல் பேசக்கூடியவர். அவர் சொல்ற கருத்து அவர் சொல்ற கருத்து கடுமையாக இருக்கும், தெளிவா இருக்கும். ஆனா விஜயகாந்த் என்ன அதாவது நம்ம சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை விட அது சொல்லுகிற பொருள் தான் மிக முக்கியமானது. நம்ம ஊர்ல தமிழ் சார் கருத்து மக்களுக்கு புரியாது. முடி என்று சொன்னா தமிழ்நாட்டில் யாருமே கூப்பிட மாட்டாங்க. அந்த முடிக்கான மாற்று வார்த்தை சொன்னா சண்டையை வெட்டுக்குத்து வரைக்கும் போயிடும். அப்ப ஒரு வார்த்தை எப்படி பிரயோகப்படுத்துங்கிற முக்கியம் இல்லையா? நீங்க திரு இளங்கோவனர்கள் ஒரு முறை இல்ல பல நேரங்களில் தவறாக தரம் தாழ்ந்து தனிநபர் விமர்சனம் செய்வது தனிநபர் விமர்சனம் சொல்லாதீங்க. கேவலமான இளங்கோவன் பேசுறத யாராவது திரு கோபண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒரு நேர்மையாக விவாதிக்க கட்சி தலைவர், நீங்க கட்சி தலைவர்ங்கிறதுனால இல்ல, அதுவே அவருடைய அவரை நெருக்கடிக்குள்ள ஆளாக்காது. திருமதி தமிழிசை, ஆமா இவங்க செல்வி கட்சி எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் தேமுதிகவை சேர்க்காம போனனால அவங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்காங்க கேள்வி எழுதோ, அதே போல பாஜகவோட தமாகவோட உங்களோட கூட்டணி வைக்க தயாரா இருந்த மனிதநேய மக்கள் கட்சியோடயோ கொங்கு தேசிய கட்சியோட பிற கட்சிகளோட ஒரு கூட்டணி வைத்திருந்தால் ஒரு உத்தரவாதமான வெற்றியை தன்னுடைய வியூகத்தினால் அதிமுக இந்த மாதிரி ஒரு உத்தரவாதமான வெற்றியை இழக்கிறதா? இல்ல, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் நம்புறேன். இந்த டேட்டா வச்சு கூட நான் ஒண்ணு மாத்துறது இன்டர்பிரிட்டேஷன் மட்டும்தான். உங்க டேட்டா குவாலிட்டி பற்றி நான் எதுவும் தப்பா சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க எடுத்த சர்வே மெத்தட்ல இது எக்ஸாஜரேட்டடா குறைச்சு காட்டுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்பர்ஸ் நான் சொல்றேன். இது 138 CO சொல்ற 139 அந்த லெவல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது என்னுடைய மற்ற நிறுவனங்கள் சொல்றேன். இல்ல மற்ற ஊடகங்கள் இங்க பாருங்க, இப்ப வந்திருக்கிற 3 ஊடகங்கள் உங்க 4வது தந்தி டிவியை சேர்த்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால 5வது இல்ல ஆங்கிலத்துல அந்த 3 தான். இப்போ அந்த 3ல ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற கிரெடிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா சாணக்கியாவுக்கோ மற்ற இன்னொரு நிறுவனத்துக்கோ அந்த அளவுக்கு கிரெடிபிலிட்டி கிடையாது.
சி ஓட்டர் அவங்க கமிட் பண்ணதை டெலிவர் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னால ஓரளவுக்கு. அவங்க எல்லாருமே கூட ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் தான் பண்ணிருக்காங்க. அவங்களே ஒத்துக்கிற விஷயம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க எடுத்த சர்வே எல்லாத்துலயுமே வந்து ஏடிஎம்கேக்கு வாக்குகள் எப்படி பிஎஸ்பிக்கு வந்து எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க நார்த்ல பாத்தீங்கன்னா, அதே மாதிரி சவுத்ல ஏடிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் 2 நாள் தெரிஞ்சிட போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப நான் ஒரி பண்ணிக்கிடல. இந்த சர்வே மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 138 139 மேல இந்த சர்வே சொல்ற கருத்தை அதுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாத ஒரு கருத்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்ச 111 அதிமுக 99 திமுக 16 இழுபறி மற்றவங்க 2 3 1 வரும்போது இந்த கருத்து கணிப்பு முடிவே 140 நிக்குதுங்கன்னு எனக்கு ஏன்னா நீங்க எடுத்திருக்கிற மெத்தட் அந்த மாதிரி 250 பேர்ட்ட நீங்க கேள்வி கேட்டு அதுல 150 பேரை ஆங்கர்ஸா வச்சு அந்த ஆங்கர்ஸ் உடைய மனநிலை ஓவர் 10 days எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு பாக்குற விதம் இருக்கு பாத்தீங்களா. இதுல நீங்க ஆங்கர்ஸ் எப்படி சூஸ் பண்றீங்கன்றதுல வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் பண்ணிருக்கீங்க. இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் வந்து செட் ஆகி நிக்கிறப்போ உங்களுக்கு முதல்ல செட் ஆனது அப்படியே செட் ஆகிட்டே நிற்கும். அதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய யூனிக்னஸ். இந்த யூனிக்னஸ் நம்முடைய கருத்து கணிப்புமே வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புக்கும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கும் பெரிய முரண்பாடு இல்ல இருக்குங்களே. இப்ப நீங்க 52 நம்ம இதுக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல 102 இடங்கள் கொடுத்திருந்தோம் அதிமுக கூட்டணிக்கு. இப்ப வந்து தேர்தலுக்கு பின்னாடி வாக்குப்பதிவு 111 கொடுக்கிறோம், ஒரு 20 இடங்கள் கூடுது. அதே போல திமுக கூட்டணி 79 கொடுத்திருந்தோம், 99 இடம் கூடுது. அதே போல இந்த இழுபறி நிலை தான் பிரிஞ்சு போதே தவிர ட்ரெண்ட் வந்து முழுமையா மாறல. அங்கேயே லீடு எடுக்கக்கூடிய அதிமுக இருந்தாலும் பெரும்பான்மை பெறக்கூடியதா இல்ல. இழுபறியில் இருக்கிற 36 ரிசால்வ் ஆனதா சொல்லியிருக்கீங்க. 52 ரிசால்வ் ஆயிருக்கு. இப்ப 16 ரிசால்வ் ஆகல, 52 36 ரிசால்வ் ஆயிருக்கு. ஆமா, 36 ரிசால்வ் ஆனது 20 திமுக போயிருக்கு, அதிமுக 9 வந்திருக்கு. இதுதான் ஒரு பெரிய வீக்னஸ் நான் சொல்றேன். இந்த இதுல வந்து இந்த சர்வே மெத்தடாலஜில 3% மார்ஜின் நீங்க வச்சு பண்றப்ப இதை நான் ஒரு அரசியல்வாதியா பார்க்காம ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனா பார்த்தேன்னா இந்த ரெசல்யூஷன் 36 ரிசால்வ் ஆகி 20 அவங்களுக்கு 9 அதிமுகவுக்கு, மிச்சது வந்து மக்கள் நல கூட்டணிக்கு இந்த ரிசால்வ் ஆயிருக்கிறது ஒரு தவறான விதம்னு என்னோட கருத்து. ஏன்னா ஒரிஜினலா இருக்கிற அந்த சாம்பிள் அந்த 150 பேர் வந்து ஸ்டாட்டிக்கா நிக்கிறாங்க. ஏன்னா அதே 150 மறுபடியும் கேட்டு திரு கனகராஜ் அவர்கிட்ட கேட்க விரும்புற விஷயம் இதுல நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த இருதுரு அரசியலை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு எல்லா ஊடகங்களும் உட்பட எல்லா காரணிகளும் எல்லா பங்குதாரர்களும் விரும்புறாங்கன்னு சொன்னீங்க. அப்படி விரும்புறதுதான் உண்மையா இருந்தா ஒரு சமூக வலைத்தளம் மூலமாகவோ ஏதேனும் ஒரு கட்சியோட ஒரு ஐடி விங் மூலமாகவோ ஏதேனும் ஒரு பிரச்சாரங்கள் மூலமாகவோ மட்டுமே வந்து இந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? அந்தந்த மக்கள் அவர்களுக்கு ஒரு ஆழமான பார்வை இல்லாமல் வாக்களிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருதுரு அரசியல் இருந்து ஒரு மாற்று பார்வை வேண்டும் முடிவெடுத்திருந்தாங்கன்னா தன்னால சாத்தியமாகுமே. இல்ல, அதாவது அப்படி நான் இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன். தமிழகத்தில் ஒரு 3 தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பை நடத்தி இருக்கின்றன. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு 3 ஏன் இவ்வளவு பெரிய வேரியேஷன் வருது? நான் என்ன சொல்றேன்னா யாருக்கும் உள்நோக்கம் இருப்பதாக நான் சொல்லல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் மெத்தடாலஜி மாறுது. அப்போ ஆனா உண்மை ஒண்ணுதான் இருக்க முடியும். ஆனா 3 முடிவுகள் இருக்கு சார். ரொம்ப எளிமையான உதாரணம் உங்களுக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. ஏன் சார் 2 கட்சி? அவ்வளவுதான். as simple as this. இல்ல நீங்க வந்து இத நீங்க மெத்தடாலஜி வேணும். நான் சொன்னேன், நான் வந்து ஏதோ கேள்வியா தான் சொல்ல. 2 பேருடைய நோக்கம் ஒன்று, அணுகுமுறை வேறு. இல்ல ஒரு நிமிஷம். உண்மை ஒண்ணுதான் இருக்கு. ஆமா, அணுகுமுறை வேறு தான். அதான் சொல்றேன். இல்லங்க, அணுகுமுறை வேறாக இருந்தாலும் உண்மை ஒண்ணாதான் இருக்கும். நீங்க நான் உண்மையை தேடுவதற்கான ஒரு முயற்சியை சொல்றேன். நீங்க என்னைய கவுண்டர் பண்றதுக்கான ஒரு டாக்டிக்கலான ஒரு அப்படிலாம் நீ அவ்வளவு உள்ள யோசிக்க அவ்வளவு ஒர்த்து கிடையாது. நான் என்ன சொல்றேன், இது ரெண்டும் எப்படி சிபிஐ சிபிஎம் ரெண்டும் வேற வேற ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல வித்தியாசம் டைம் ஆகும். 2 பேருக்கும் தனித்தனி ப்ரோக்ராம் இருக்கு. 2 பேருக்கும் வெவ்வேறு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நாங்க பொலிட் பீரோங்கிறது மாதிரி அதுக்கு அவங்க பேர் வைக்கிறது இல்ல. அவங்க நேஷனல் செக்ரட்டேரியட் ஒன்னு வச்சிருக்காங்க. இல்ல, அது மாதிரி தான் சொல்றேன். 2 பேருக்கு சித்தாந்தம் ஒண்ணுதான் இல்லையா? நான் சொல்றது நீங்க சொல்றதா? இல்ல ஒரே உண்மை நோக்கிய பயணம் தான் நான் சொல்றது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இங்க நம்பர் வேறையா இருக்கு. அது நீங்க டோட்டலா எகென்ஸ்டா ஒண்ணு சொல்றீங்க. ஒருத்தர் அதிமுக மெஜாரிட்டி பெறும். இல்ல, நான் ஏற்கனவே அதை நான் மறுக்கல. அதுக்கான காரணம் தான் சொன்னேன், அணுகுமுறை. ஒரு நிமிஷம். அணுகுமுறையின் காரணமாக நான் யாரையும் உள்நோக்கம் குறிப்பிடவே இல்லை. அணுகுமுறையின் காரணமாக இது வேறுபடுது. அப்படி வேறுபடுகிற போது அது சாதாரண ஊழியர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க சொன்னீங்க
காங்கிரஸ் பிளஸ் அதிமுக அப்படின்னு போடுவீங்க. அதிமுக பிளஸ் தான் நீங்க போடணும். அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னா பணம் இருக்கு. நான் உறுதியா இப்ப இவர் ஆமான்னு ஒத்துக்கொள்ள முடியாது, யாரும் ஆமான்னு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, அது அப்படி அபிஷியலா சொல்ல மாட்டாங்க. ஆனா 250 ரூபாய் குறைஞ்சபட்சம் கொடுக்கலைங்கிறத தமிழ்நாட்டில் மனச்சாட்சி உள்ள யாராவது இல்லங்க கொடுக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பட் அது என்னது, அது ஒரு ஃபேக்டர். இல்ல அந்த உங்களுக்கு நான் முதல்ல எழுப்பின கேள்வி நான் அப்படியே வைக்க விரும்புறேன். நீங்க சொன்னனால துணை கேள்விக்கு நான் போறேன். முதல்ல வந்து மாற்றம் வந்து மக்கள் விரும்பினா சாத்தியமா இருக்காங்கிற கேள்வி அப்படின்னு வைக்கிறேன். நீங்க சொன்னது பணம் தான் ஒரு பொருட்டா இருந்தா, நீங்க சொன்னதுபடியே ஊர் உலகம் அறிந்தது போலவே அதிமுக மீது இந்த குற்றச்சாட்டு இருப்பது போலவே திமுக மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. ஓகேவா? ஆனா மக்கள் ஒரு கட்சிக்கு தான் வாக்களிக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து நான் 2 பேர்ட்ட காசு வாங்கிட்டு 2 பேர் வாக்களிக்க முடியாது. அப்ப 2 பேர்ட்ட பணம் வாங்கினாலும் 3 பேர்ட்ட பணம் வாங்கினாலும் யாருக்கு வாக்களிப்பது என்ற தெளிவு அவர்களுக்கு இருக்கிறது. பணம் இன்னமும் தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்துற என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது. தனிப்பட்ட வாக்காளர்கள் உங்க கருத்து கணிப்புல ஒரு நேர்மையான பதில் அவங்க கொடுப்பாங்களா? அதான் சொல்லனே, 2 பேர்த்தையும் வாங்கிட்டு அவங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க போறாங்க. அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிறத வைத்து நீங்கள் ஒரு முடிவு வெளியே பணம் வாங்கிட்டு ஒரு நிமிஷம் பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் எப்படி இருந்தது? பணம் வாங்கினா நான் கை நீட்டி காசு வாங்கிட்டேங்க, நான் அவர் தான் ஓட்டு போடுங்கிற ட்ரெண்ட் இங்க இருந்தது. திருமங்கலம் பார்மலாஜி சொல்லக்கூடிய இடத்துல சத்தியம் வாங்கினாங்கன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அது அன்னையோட முடிஞ்சு வச்சு. 2006க்கு பிறகு என்னுடைய தனிப்பட்ட பார்வையில எல்லாரும் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்லவே செஞ்சாரு, இது உங்க பணம் நீங்க வாங்கிக்கங்கன்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு உங்களுடைய பணம் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு. சோ பணம் வாங்குவது குற்றமல்ல என்ற சிந்தனை மக்கள் மத்தியில் பரவி 2 பேர்த்தையும் நான் வாங்கிடுவேன். ஆனா நான் யாருக்கு நினைக்கிறோம், அதிமுக திமுக 2 பேர்த்தையும் வாங்கிட்டு மக்கள் கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடியவன் இருப்பான். இல்ல நீங்க சொல்றது ஒரு இதையெல்லாம் தாண்டி வாக்களிக்கிற, நீ எடுத்துட்டு போன்னு சொல்ற இப்படி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப குறைவு. அது ரொம்ப குறைவு, ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனா அதை தாண்டி இந்த பணம் என்பது இருக்கு இல்லையா? நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் திண்டுக்கல் தொகுதியில தேர்தல் வேலை பார்த்தேன். அதிமுக இந்தந்த நபர்கள்லாம் வாங்கினதுல இன்னாரெல்லாம் வரலன்னு போய் போர்ஸ் பண்ணி கூட்டு வந்தாங்க. மழை பெஞ்சு போகுது. நீங்க அது ஒரு பூத்துக்கு நீங்க 100 பேர்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10%, 100% நீங்க வந்து அந்த திண்டுக்கல்ல திமுக பணம் கொடுக்கலன்னு நீங்க நம்புறீங்க? இல்ல அந்த தொகுதியில, திண்டுக்கல் தொகுதியில இல்லங்க. நான் என்னோட கேள்வி என்ன, இந்த புகார் என்பது எல்லா கட்சி மேலுமே வல்லமை கொண்ட எல்லா கட்சி மேலும் சொல்லப்படும். சில இடங்கள்ல தேமுதிக, சில இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி பணம் கொடுத்தா சொல்லப்பட்ட தொகுதியில் நான் அறிவேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பணம் கொடுத்தா சொல்லப்பட்ட தொகுதியில் நான் அறிவேன். தேமுதிக கட்சி பணம் கொடுத்தா சொல்லப்பட்ட தொகுதியில் நான் அறிவேன். அதெல்லாம் மறக்கல. ஒவ்வொரு சத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புகார்கள் வந்திருக்கு. என்னோட கேள்வி என்ன, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பணம் கொடுக்கும் போது திண்டுக்கல் தொகுதியில நான் உறுதியா சொல்ல முடியும், எனக்கு தெரிந்த அளவில் திமுக பணம் இருக்கலாம். நான் எல்லா 234 எல்லாரும் கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாரும் கொடுக்க போறோம். நான் கேட்கறது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள்ட்ட வாங்கிட்டு அவர்கள் வேறு முடிவு எடுக்கும் போது அது வந்து பணம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதாங்கிற கேள்வி தான் எனக்கு எழுப்புது. இல்ல, அதாவது அப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம இவ்வளவு பணத்தை அவங்க கொட்ட மாட்டாங்க. 2006ல பணம் புழங்குச்சு, 2011ல பணம் புழங்குச்சு, 2014ல பணம் புழங்குச்சு, 2009ல பணம் புழங்குச்சு. அப்ப ஒரு கட்சி ஆட்சி தான் வந்திருக்கணும். மாறி மாறி முடிவு வருது. நீங்க அதுல என்ன இருக்கிறீங்கன்னா, இதை விட மோசமான ஒரு சூழல் இருந்திருக்க கூடும், அல்லது இதை விட ஒரு பெட்டர் பொசிஷன் எதிராளிக்கு இருந்திருக்க கூடும். நீங்க அது இல்லாம இது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னா இது இப்படி நடந்திருக்காது. முன் எப்போதையும் விட மிக கடுமையான அளவிற்கு இந்த முறை மிக கடுமையான அளவிற்கு பணம் புழங்கியது. அதை நீங்க மறுத்திருக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் வந்து ஒண்ணு என்னன்னா, இந்த மாற்றத்தை நோக்கி போகிற போது அதை ஸ்டேட்டஸ் கோல நிறுத்துறதுக்கான முயற்சி என்பது கடுமையாக நடந்தது என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க உங்களுடைய ஸ்டடிக்கே உள்ளே நீங்க போங்க, முன் எப்போதையும் இல்லாத அளவிற்கு பணம் பட்டுவாடா ரொம்ப குறிப்பாக நடந்தது. சென்னையில் இருந்து பணம் முறையாக பட்டுவாடா செய்யப்பட்டதா என்று பார்ப்பதற்கு பெண் ஊழியர்களை, இளம் பெண்களை அனுப்பி நீங்க உங்க வீட்டுக்கு பணம் வந்ததா செக் பண்றது உட்பட மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முன்னாடியே வந்துட்டதா பாக்குறேன். இது வந்து முதல் தேர்தல் நான் சொல்ல மாட்டேன், இது வந்து நிறைய வந்துச்சுங்கிற நான் மறுக்க முடியாது. நீங்க குறிப்பிட வருவீங்க. அதாவது பணம் என்பது இந்த தேர்தலில் ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டா, நான் திரு கனகராஜ் சொன்னதை நான் முழுமையாக ஏற்கிறேன். ஒரு மாற்றம் வேண்டும் என்று திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பல கட்சிகள் சொன்ன போதும் கூட கிட்டத்தட்ட கடைசி நிமிடத்தில் பணம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்தது என்பது யாராலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. குறிப்பாக திரு கனகராஜ் அவர்கள் சொன்னது போல ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் என்று சொல்வார்கள். இது வந்து பணம் கொடுப்பது ஒரு கிரைம் தான். இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து மிக தெளிவாக அருமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நீங்க கேக்குறீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பணம் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா
அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி உத்தரவாதமா இருக்கணும். இல்ல நான் சொல்றேன் திமுக வந்து பணம் கொடுத்ததுன்னா திமுக வெற்றி உத்தரவாதமா ஒருவேளை இப்ப 99 நம்மளோட கருத்து கணிப்பு உண்மையான வச்சிருப்போம். நான் வந்து என்ன முடிக்க விடுங்க. அதாவது திமுக பணம் கொடுத்துச்சா இல்லையா, காங்கிரஸ் பணம் கொடுத்துச்சா இல்லையா, கொடுத்திருக்கலாம். அது ஓரளவுக்கு அன்ஆர்கனைஸ்டா இருந்திருக்கலாம். ஆனால் நீங்க சொன்ன விஷயம் தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிச்சா இல்லையான்றதை விட தட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர்னு சொல்லலாம். எப்படின்னா பணம் எக்கச்சக்கமா ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் செலவு செய்யும் பொழுது பணம் எக்கச்சக்கமா பூத்துக்கு வந்து 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கும் பொழுது இதர கட்சிகள் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் நீங்கள் பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் உங்களுக்கு தான் விளைவான் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் இல்ல சார். நீங்க சொல்றது அவங்க கேடல் அவங்க பூத் ஏஜென்ட்கள் கொடுக்கிற பணம் வந்து வேற இல்ல, அது வந்து வாக்காளர்களை சென்றடையும் போது உங்க கேடர் வந்து வேற அவங்க கேடர் வேற. லெட் மீ பினிஷ். இப்போ நான் தான் சொல்ல வந்தேன், இந்த ஃபேக்டர்ஸ் உண்மையிலேயே இதர கட்சி தொண்டர்கள், அது பிஜேபி ஆகட்டும் சிபிஎம் சிபிஐ ஆகட்டும், அவங்க கண்டிப்பா இந்த பணத்தினால ஒரு பாதிப்பு ஒரு மனதளவுல தொண்டர்களே பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நாம ஏத்துக்கணும். ஒரு தேர்தல் வேலை செய்யும் பொழுது அங்கே பணத்தினால், அதாவது வாக்காளர்களுக்கு மட்டுமல்ல, இவங்க இந்த 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம்னா 3 கோடி செலவு பண்ணும்போது அதனுடைய தாக்கம் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அது எப்படியெல்லாம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதையும் நம்ம பார்க்கணும். கட்சியில வேட்பாளர் நேர்காணல் நடக்கும் போது எவ்வளவு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். கட்சி தலைவர்களா இருக்கக்கூடிய பெரும் தனவந்தர்கள் பெரிய செல்வந்தர்கள் வந்து எந்தெந்த தொகுதிக்கு நான் பாதுகாக்கிறேன். நான் வந்து உங்களை பாஜக இல்ல, நீங்க எல்லா கட்சியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்னால சொல்ல நீங்க சொல்றது சரிதான். மாஃபா பாண்டியராஜன் நான் கேட்க விரும்புற விஷயம், வட மாவட்டங்கள்ல கடுமையான போலிங் நடந்திருக்குது. படித்தவர்கள் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலயோ கோயம்புத்தூர்லயோ சென்னையிலயோ ரொம்ப போரான போலிங் நடந்திருக்குது. பாமர மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல கடுமையான போலிங்கா இருக்கு. இது ஏதேனும் வந்து நம்ம என்னுடைய கருத்துக்களை முடிவுல விட்டுருங்க, இது ஒரு கிளியரான இண்டிகேஷன் நீங்க நினைக்கிறீங்களா? படித்தவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து இந்த மாதிரி வாக்களிக்கணும் இல்லாம ஐடியாலஜிக்கலா அட்டாச் ஆயிட்டு நான் இவங்களுக்கு தாங்க ஓட்டு போடுவேன், அது திமுகவோ அதிமுகவோ அப்படிதான் போறாங்க. இது வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன் நினைக்கிறீங்களா? இல்ல, கிளியரா வந்து இது அதிமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயம் எல்லாம் ஒத்துக்கிற விஷயம். இப்ப வந்து எந்த அடிப்படையில் பொதுவா இப்போ எல்லா சர்வேக்கள்லயுமே ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்கு கிராமப்புற வாக்கு வந்து பெண்கள் வாக்கு அதிகரிச்சிருக்கு. போலிங் ஆனதுல பெண்கள் வாக்கு எல்லா சர்வேகளிலும் வந்திருக்கு. இப்ப நீங்க சொன்ன அந்த 4 சர்வேக்கள்லயுமே கொஞ்சம் ஆழமா போய் பார்த்திருக்காங்க. அதுல வந்து பெண்கள் வாக்கு பெர்சன்டேஜ் வைஸ் ஈவன் 50% வந்து பெண்கள் அதிமுகவுக்குன்னு சில சர்வேக்கள்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. அதனால இது எங்களுக்கு பாசிட்டிவ் தான் நினைக்கிறோம். இந்த கிராமப்புற வாக்குகளும் சரி பெண்கள் வாக்குகளும் சரி அதிமுகவோட கோட்டை. இது புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இருக்கிற ஒரு விஷயம், புரட்சித் தலைவி அம்மா அவருடைய காலத்திலையும் தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதனால இது ரெண்டும் மிக மிக சாதகமான விஷயம் தான். நம்ம இடைவெளிக்கு முன்னாடி கேட்டது போல உங்களுக்கான இறுதியான கேள்வியை நான் பாக்குறேன். எதிர்ப்புகள் இருக்கின்றன, எதிர்ப்புகள் திசை திரும்புவதால் அதனுடைய ஆதாயத்தை அதிமுக அடைகிறது பாக்குறதா இல்ல வந்து உங்களுக்கான பாசிட்டிவ் ஓட்டு சொல்லி பாக்குறீங்களா? உங்களுக்கான எதிர்ப்பு இருக்குது, ஆனா எதிர்ப்பு வாங்கக்கூடிய வாக்குகள் திமுக, மக்கள் நல கூட்டணி, பாமக, பாஜக ஆளுக்கு உரிமை பிரிக்கும் போது அதுல ஆதாயம் அடைகிறதா அதிமுக? இல்ல, கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் ஓட்டுங்க. இந்த வாட்டி வந்திருக்கிற வாக்குகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட நலத்திட்டங்களுக்கு, குறிப்பாக வளர்ச்சி திட்டங்களுக்கு உள்ள பாசிட்டிவ் ஓட்டு நினைக்கிறேன். குறிப்பாக புதிய தலைமுறை வாக்காளர்கள் நான் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். 42 நாள் பிரச்சாரத்தில் பார்த்திருக்கேன். பெண்களும் அந்த இளைய தலைமுறை வாக்காளர்களும் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் வாக்குகள் இந்த வாட்டி வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டி எதிர்க்கட்சிகள் முதல் முறை வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து அதிமுக வந்திருக்கும்னு நீங்க நம்புறீங்க. ஆனா அதிமுகவோ திமுகவோ அவர்கள் பார்வையில வேறுபட்ட ஒரு பார்வையில் இருக்கிறாங்க. சமூக வலைதள பிரச்சாரங்கள் மூலமா நம்ம பார்க்கலையா? அதிமுக திமுக சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு தேர்தல் நடக்குமே ஆனால் நிச்சயமாக அதிமுக திமுக தருத்த வெற்றி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல, முதல்ல சமூக ஊடகங்களுடைய தாக்கம் என்பது ஒரு 25-26% வரைக்கும் இருக்கு. அதுல 90% இளைஞர்கள். நீங்க பாக்குறது 100% கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா அதுல நீங்க சொன்னீங்க இல்லையா முதல் முறை வாக்காளர்களும் பெண்களும் வந்து அதிமுக வாக்களிக்கிறாங்க, அது உண்மையாங்கிறத நான் பாருங்க. லேப்டாப் போன்ற திட்டங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு அவங்க மேல. மறந்துடாதீங்க, 30 லட்சம் பேருக்கு வந்து லேப்டாப் கொடுத்திருக்கு இந்த அரசாங்கம். அவங்க எல்லாமே முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான். அவங்களுக்கு இந்த மாதிரி இப்ப வந்து இன்டர்நெட் விலையில்லா இன்டர்நெட் தர போறாங்க, வைஃபை எல்லா இடங்களையும் கொடுக்க போறாங்க. ஆனா இப்ப செயல்படுத்த போறது வைஃபை தர்றதோ அத ஒரு நகரத்தை வந்து ஸ்மார்ட் நகரமாக்குறதோ அவங்களுக்கு கிடைக்கிற லேப்டாப்ல இப்ப இன்டர்நெட் வசதிங்கிறது ஒரு 500-600 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வசதி ஒரு மாசத்துக்கு. இதெல்லாம் வந்து அவங்க மனசுல ஒரு தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும்
இளைய தலைமுறை வாக்காளர்கள் நீங்க ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அதிமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. சரி, உங்கள்ட்ட நான் இறுதியான கேள்வி, நம்ம கூட்டணி கட்சிகள் ஒரு வலிமையா அமைக்காம நம்ம இன்னும் சொல்ல போனா பாக்கணும், திமுக போட்டிட்டு வெல்லக்கூடிய இடங்களையும் காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு வெல்லக்கூடிய இடங்களையும் ப்ரொபோஷனலா பார்த்தோம்னா காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயமா அமையல. தமாக வர பிளவுபட்ட பிறகு திமுகவுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுத்து தூக்கி விட்டுருக்கணுமோ அந்த அளவுக்கு தூக்கி விடலும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ ஒரு விஷயம், அடிப்படை விஷயம், அதிமுக ஆட்சி நீடிக்கணுமா, அதிமுக ஆட்சி அகற்றப்படணும். அப்படி பார்க்கிறப்போ அதிமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிற வாக்காளர்கள் 60% மேல இருக்காங்க. அவர்களுடைய அல்டிமேட் சாய்ஸ் இருந்திருந்தால் திமுக 200 மேல சொல்றேன். அப்படி அகற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தால் அதிமுக ஆட்சி அகற்றப்படும் என்கிற சாதாரண ஒரு அறிவு இருக்கிற ஒரு வாக்காளர் யாருக்கு வாக்களிப்பாங்க? மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களித்து தங்கள் வாக்குகளை விரயமாக்க அவர் விரும்ப மாட்டார்கள். வாக்களிச்சு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மனநிலை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா திமுகவுக்கான பாசிட்டிவ் ஓட்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது பாசிட்டிவ் ஓட்டு இந்த வாட்டி உண்டு. அப்படி எல்லா கருத்துக்களையும் 200க்கு மேற்பட்ட இடங்கள் அதிமுகவை விட அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிகங்கிற நான் புரிஞ்சுக்கிறேன். நான் மறுக்கல. அதிமுக எதிரான வாக்குகள் ஒட்டுமொத்தமா கூட்டினா அதிமுக வாக்கை விட கூடுதலா வரும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அது ஏன் பெரும்பகுதி திமுகவுக்கு சென்று சேரவில்லை சொல்றேன். அதாவது அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை பெரும்பாலும் அநேகமாக கணிசமான வாக்குகளை திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயம் பெறப்போகிறது. ஏன்னா அடுத்த நிலையில மக்கள் நல கூட்டணி எல்லாம் ரொம்ப 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 கீழ்நிலையில அவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினால 99க்கு மேலதான் இந்த எண்ணிக்கை போகுமே தவிர குறைய வாய்ப்பில்லை. ஒண்ணு, எந்த கட்சிக்கு வாக்களித்தால் அதிமுக ஆட்சி அகற்றப்படுமோ அந்த கட்சிக்கு வாக்களித்து தங்கள் வாக்குகளுடைய அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்துவார்களே தவிர மக்கள் கூட்டணிக்கோ ராமதாசுக்கோ வாக்களித்து தங்கள் வாக்குகளை விரயமாக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பாசிட்டிவ். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைன் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்பது ராகுல் காந்தியும் திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் அவர்களும் மதுரையில பேசின கூட்டம், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், அதெல்லாம் நிறைய அளவில் மதுரையில மக்கள் நல கூட்டணி கூட்டிய கூட்டம் எல்லாராலையும் பேசப்பட்ட ஊடகங்களால் மட்டுமல்ல மக்கள் நல கூட்டணி வேண்டாம் நினைக்கிறவங்களால கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பல பகுதியில பிரச்சாரம் செய்யும் போது திக் கிரவுட் எங்க பார்த்தாலும் ஒரு அவருடைய மக்களை திரட்டக்கூடிய வல்லமை கொண்டாங்க. அதுல மாற்றம் இல்ல. அது யாரும் இல்ல. நான் கேட்கிறேன், ஏன் ஒரே சாய்ஸா நீங்க வரல? ஏன் அதிமுக வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் ஏன் வந்துருச்சு? ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் மக்கள் பெருமளவில் திரண்டு ஒரு திக் கிரவுட் அவரை சுற்றி இருந்தது, இன்டராக்ட் பண்ணது, ரெஸ்பாண்ட் பண்ணதெல்லாம் பாக்குறப்போ மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாடு 19ஆம் தேதி தமிழகத்தில் 2வது பெரிய தொண்டர்கள் கொண்ட கட்சி ஜெயலலிதா பேசுறது, இவங்க ஒரு பேசுறாங்க, மக்களுக்கு இடைவெளி அவங்களுக்கு அப்படி கிடையாது. வேனை சுத்தி கிரௌட் திக்கா நிக்கிறாங்க, பேசுறாரு, பதில் சொல்றாங்க, இன்டராக்ட் பண்றாங்க. நிச்சயமா இல்ல. அதிமுகவுக்கும் தொண்டர்கள் தான், திமுக தொண்டர்கள் தான், பொதுமக்கள் இடைவெளி அதிகமா இருக்கு. ரெண்டு விஷயம். ஒண்ணு, இந்த தேர்தல் துவங்கும் போதே நான் தந்தி தொலைக்காட்சியில் சொன்னேன். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில 234 தொகுதியிலும் அவங்க சின்னத்திலே நிக்கணும்னு அவங்க ரொம்ப திட்டம் போட்டு செயல்பட்டதுக்கு காரணமே, எங்கே பெரும்பான்மை இலக்கை எட்ட முடியாது போய்விடக்கூடிய சூழல் வந்துவிடுமோ என்கின்ற அதிகமான எண்ணிக்கையில இரட்டையில ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதுலதான் செஞ்சாங்கன்றத நான் புரியல. நான் சொல்றேன், ராஜுக்கு நான் சொல்றேன். அதாவது ஒரு இழுபறியான சூழ்நிலை வரும்பொழுது 10-20 எம்எல்ஏக்கள் குறைவாக இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனாலதான் 234 தொகுதியில அவங்க கண்டெஸ்ட் பண்ண அந்த பயத்துல தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. கூட்டணி வலுவாக்கணும். அதிமுக கூட்டணிக்கு அழைத்திருந்தால் சம்மதித்திருந்தால் பாஜக வந்திருக்கும், தமாக இல்லைன்ற நான் நீங்க சொல்லலாம், நான் இல்லன்னு சொல்றேன். நீங்க சொல்லுவீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த அளவு புரிதல் இருக்கு அப்படிங்கறது. அதிமுக பாஜக அது எப்பொழுதுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ரெண்டாவது, திமுகவை பொறுத்தவரையில காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனாலதான் அவங்க இன்னும் முன்னேறி செல்ல முடியல. கடைசியா ஒரே விஷயம், இந்த தேர்தல் துவங்குறதுக்கு முதல் நாள் தந்தி தொலைக்காட்சியில் நான் பேசினது ஒரே நிமிஷம் தான். அதுல சொன்னதே,
அமைதியான தேர்தலை நடத்த வேண்டும் என்று முடிந்த பிறகு சொல்கிறேன். தந்தி தொலைக்காட்சியின் மூலமாக வரும் தேர்தல்களாவது பணத்தை வைத்து வாக்குகளை விலைக்கு வாங்கும் பழக்கத்தை இரு திராவிட கட்சிகளும் விட வேண்டும். ஜனநாயகத்தை காப்பாற்ற நிச்சயமா மாற்று கருத்துல பணம் இல்லாத தேர்தல் தான் இந்த ஜனநாயகத்துக்கான அடையாளமா இருக்கும். பணநாயகம் எப்போதுமே ஜனநாயகமா இருக்க முடியாத மாற்று கருத்துல இந்த முறை தேர்தல் ஆணையம் தன்னால் இயன்ற வரை கடுமையாக செயல்பட்டது அப்படிங்கிற மாற்று கருத்துல 570 கோடி ரூபாய் யாருது அப்படிங்கிறது இன்னும் ஒரு குழப்பமான விஷயமா இருக்கு. ஸ்டேட் பேங்காவுடையதா வேற யாரோட அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டு இருக்கு. அதை பத்திரமா கொண்டு கோயம்புத்தூர்ல வந்து பத்திரமா வச்சிட்டு இருக்காங்க. அது நிச்சயமா பண்ணமே நம்ம பண்ணாம இல்ல. நிச்சயமா அது தவிர நம்முடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்களை முடிவுகள் சொன்னதுபடியில அதிமுகவுக்கு 111 இடங்களும், திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு 99 இடங்களும், மக்கள் நல கூட்டணிக்கு 3, பாட்டாளர் மக்கள் 2, பாஜக 1, 20 16 முடிவு வந்திருக்கிறது. இந்த முடிவு தான் தேர்தல் எதிரொலிக்க போகிறதா? இந்த 16 20 16 யாருக்கு சதமா போகிறது? இதை தாண்டிய வேறு முடிவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது மே 19ஆம் தேதி ஒரு காலையில 11 மணிக்கு உள்ளாக நிச்சயமா தேர்தல் நிர்வாகம் உங்களைப் போல நாம் எல்லோருமே ஆவலோடு காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. நம்மளை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.